இறைவனை காண்பதற்கு தெய்வ வழிபாடு மட்டும் போதாது. மிக தெளிவாக சொல்லுகிறார், தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கடிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர், எனை பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே என்று சொன்னார் வள்ளலார். இறைவா, என்னுடைய ஆன்மாவை நான் பார்த்து விட்டேன். இந்த உலக மக்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தெய்வ வழிபாட்டினாலேயே உருண்டு கொண்டிருக்கிறார்கள். தெய்வங்கள் கடவுளை காட்டுமா என்றால் காட்டாது. எது காட்டும்? இயங்குகின்ற பொருளில் எல்லாம் இறைவன் இருக்கின்றார். இயங்காத பொருளில் இறைவன் இல்லை என்று சொன்னால் வள்ளலார். இயங்குகின்ற பொருள் என்றால் என்ன சார்? இயங்காத பொருள் என்றால் என்ன? ஏன்னா நம்ம சமய மதங்கள் சொல்லி இருக்கிறது, கல்லிலும் மண்ணிலும் செம்பிலும் கடவுள் இருக்கிறார். வள்ளல் பெருமான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இயங்கவில்லை. கடவுள் இருந்தால் அது இயங்க வேண்டும். அப்போ எங்கே இருக்கிறார் கடவுள்? இயங்குகின்ற பொருளில் எல்லாம் கடவுள் இருக்கிறார். அப்படின்னா என்ன சார்? உயிருள்ள பொருள்கள் எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார். உயிர் இல்லாத இடத்தில் கடவுள் இல்லை. எல்லாமே அணுக்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அணுக்களால் சூழப்பட்டது. 7 விதமான அணுக்கள் இருக்கிறது. வாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, பிரமானு, விபுவனு, அணு. இந்த 7 விதமான அணுக்கள் கூட்டு சேர்க்கை எப்பொழுது இயங்குகின்ற பொருளாக மாறுகிறது, இயங்காத பொருளாக மாறுகிறது என்பது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணும். ஆன்மா என்று வந்து ஆன்மா உயிரெடுக்கின்ற பொழுது இந்த அணுக்களுடைய கூட்டு சேர்க்கையானது இயங்கும். ஆன்மா இல்லாமல் உயிர் அங்கே தோன்றாமல் அணுக்களானது உருவத்தை படைக்கவும் முடியாது, உருவத்தை இயக்கவும் முடியாது. அப்போ எல்லா உயிர்களிலும் என்ன இருக்கிறது? ஆன்மா இருக்கிறது, உயிர் இருக்கிறது. இரண்டையும் இயக்குவதற்கு ஒரு பாடி தேவைப்படுகிறது. உடம்பு இல்லை என்றால் உயிர் இல்லை, உயிர் இல்லை என்றால் ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லை என்றால் கடவுள் இல்லை. அப்போ உடம்பு தேவை. உடம்பு